நான் வந்து மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறேன். என்னுடைய பேர் வந்து சேசு. இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் காவிரி நதிநீர் உரிமை மீட்க மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொள்ள வந்திருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செந்தமிழ் அண்ணன் கண்டன உரை எழுப்பினாங்க. நிறைய பேர் இதுக்காக பேசுனாங்க. நிறைய பலாயிரம் பேர் இந்த இடத்துல கூடியிருக்காங்க இன்றைக்கி. இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் கட்சி கூட்டம் நடத்துகிறீங்களா, போராட்டம் நடத்துறீங்களா, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீங்களே, இதனால் உங்களுக்கு இது கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகள்லாம் விமர்சனம் எழுப்புறாங்க. இது முற்றிலும் அவங்க நினைக்கிறது தப்பு. இது வந்து எங்களுக்காக நாங்கள் போராடுறோன்னு நினச்சா இருந்தாலும் இது எங்களுடைய இளைய தலைமுறைக்காக நாங்கள் போராடுறதா நாங்கள் போராடுறோம். இப்போது நீங்கள் பதவியில் இருந்தால் தான் எது கேட்டாலும் கிடைக்கும், நீங்கள் வந்து ஒரு 12 வருஷ கட்சி, சாதாரண சின்ன கட்சி அப்படின்லாம் நினைக்கிறீங்க. அது வந்து தவறு. எங்களால் வந்து இளைய தலைமுறைகளால் எதையும் சாதிக்க முடியுன்றதை எங்களுடைய செந்தமிழ் சீமானண்ணன் எப்பொழுதும் இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இளைய தலைமுறை உருவாகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து நல்ல ஒரு தன்னார்வத்தோடு இந்த நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கின்றாங்க. ஓட்டு எலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து 500, 1000, 2000 கொடுத்தா அந்த ஓட்டை வாங்குறாங்க. ஆனால் எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் தன்னார்வத்தோடு ஓட்டு போகிறவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா 31,000 லட்சம் வாக்கு வந்திருக்குது எங்களுக்கு. இப்போ நடக்க இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலையும் எம்பி எலெக்ஷன் தேர்தலையும் நிறைய வாக்குகள் நாங்கள் வாங்குவோம். தனித்து தான் நாங்கள் போட்டிடுவோம். மற்ற கட்சிகள் மாதிரி கூட்டணிக்காக நாங்கள் போக மாட்டோம். இப்போது அரசியல் என்பது வந்து மக்களுக்கானதாக இருக்கணுன்றதை உணர்த்தினவரே எங்கள் அண்ணன் தான். இப்போ மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள கட்சின்றதை தொடங்கிட்டு மக்களை கூட்டி இது பண்ணிவிட்டு ஒரு அரசியல் கட்சியிடம் போய் மண்டிட்டுறாங்க. ஒரு கட்சி ஒரு சீட்டு கொடு, எனக்கு 2 சீட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மண்டிட்டுறாங்க. என்ன காரணம்னா அதை வச்சு அவங்க வளர்ந்துடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் மக்களை வந்து அவங்க ஒரு பொருட்டாகவே நினைக்கிறதில்ல. மக்களை வச்சு அவங்களுடைய பாதையும் அவங்களுடைய வழியும் அவங்க நடத்திக்கிறாங்களே கண்டி மக்களுக்கு என்ன நம்மளால் செய்ய முடியும், இந்த கட்சிக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்மளை நம்பி இருக்கிறவங்க என்ன செய்ய முடியுன்றதை அவங்க ஒரு நாள் நினைக்கிறதில்ல. அந்த ஒரு சீட்டுக்காக 2 சீட்டுக்காக போய் கூட்டணி வைக்கிறவங்க இன்றைக்கி இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது, காவிரி பிரச்சனை. இதுக்கெல்லாம் வந்து ஒரு நாளும் அந்த கேள்விக்கு எழுப்பவும் இல்லை, இதுக்காக அவங்க போராட்டங்களை முன்வைக்கவும் இல்லை, போராட்டம் நடத்தவும் இல்லை. இவர் தான் அண்ணன் செந்தமிழ் சீமானண்ணன் தான் இந்த போன வாரம் கூட சனிக்கிழமை ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. இப்போ இந்த இடத்துல கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பலாயிரம் பேர் கூடி இருந்திருக்கிறாங்க இன்றைக்கி. இல்லை, இது பல மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க. இந்த சேனல்லே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை ஆயிரம் பேர் வந்திருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் இதங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை இந்த பெரிய பெரிய டிவி சேனல்லாம் இதை வந்து எதுவுமே அவங்க பப்ளிசிட்டி பண்ணுறது கிடையாது. இந்த சின்ன சின்ன ஊடகங்கள் தான் வந்து இவங்க செய்கிற ஒவ்வொன்றையுமே ஒவ்வொரு நாளும் போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து மூடி மறைக்கிறதே இந்த பெரிய ஊடகம் தான். சின்ன சின்ன ஊடகங்கள் தான் எங்களுடைய கட்சியை வளர்த்து கொண்டு இருக்கின்றது. நாங்களும் வளர்ந்து கொண்டு இருக்கின்றோம். நாளுக்கு நாள் பலாயிரம் ஆட்கள் உறுப்பினராக இருக்கிறாங்க. எல்லா கூட்டமே நம்ம பார்க்குறோம். எல்லா இடத்துலையுமே வந்து காசை கொடுத்தா வண்டியில் ஆட்களை ஏற்றிட்டு வந்து கூட்டங்கள் நடத்துவாங்க, போராட்டங்கள் நடத்துகிற மாதிரி காட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து அப்படி எதுவுமே அவர் கிடையாது. எல்லாமே உணர்வான ஒரு தமிழ் கூட்டம் தான் இது. உணர்வாக அனைவரும் வந்தது தான் இது. பணம் காசு எதையுமே செலவு பண்ணாமல் உணர்வாக வந்த நாம் தமிழர் கூட்டம் தான், கட்சி தான் இது. வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. ஆனந்தி நாயுடுன்றவங்க நாங்கள் வந்து ஒரு பெண்ணாக நான் நினச்சி நாங்கள் இருக்கிறோம். அவங்க வந்து எது பேசினாலும் நாங்கள் பேசணும்னாக்கா, கட்சி பேசினாவே எது பேசினாலும் அது ஒரு பெண்ணை இழிவாக பேசுகிறாங்க, பெண்ணை தப்பாக பேசுகிறாங்க, இப்படியே தான் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். நாங்கள் வந்து சரி எதுக்கு அவங்க அந்த ஒரு லேடியை போய் நம்ம பேசணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் விமர்சனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் விட்டுறோம். ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு கட்சி தொடங்கியிருக்கிறேன், நான் அந்த கட்சியில் தலைவியாக இருக்கிறேன்றதை அவங்க காட்டுறாங்க. இவங்களுக்கு வந்து இருக்கிறாங்களே கண்டி அவங்களுக்கு ஒரு பேரும் கிடையாது, ஒரு புகழும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவர் வந்து இப்போ வந்து இந்த விஜயலட்சுமி இதில் வந்து இவங்க வந்து லிங்க் ஆகிட்டாங்க. இதில் வந்து இப்போ அவங்களுக்கு நான் உரிமை பெற்று தரேன், அவங்களுக்கு நான் சட்டத்தில் நான் இது பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு இப்போ அதை வச்சு இப்போ இவங்களை வளரணுன்ற ஒரு எண்ணத்துக்காக இவங்களை செந்தமிழ் சீமானண்ணன் அவர்களை வந்து ஒரு தாக்குற மாதிரி தேவையில்லாத பேசுகிறது, அந்த மாதிரி ஒரு முறையில் இறங்கியிருக்கிறாங்க. ஒரு பெண் வந்து எது சொன்னாலும் இந்த உலகம் இந்த ஊர் ஏற்றுக்கும் அப்படின்றது தான் இவங்களுடைய நினைப்பு. அந்த பெண்ணை தாண்டி எல்லாரும் உணர்வு உள்ளவங்க யோசிக்கிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. பொண்ணே தப்பு சொன்னாக்கா நம்புறவங்கலாம் யாரும் கிடையாது, அப்படி கிடையாது. நீங்கள் வந்து கட்சின்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் பின்னாடி ஒருத்தரையும் கூட காணோம். உங்களுடைய வளர்ச்சிக்கு எங்களை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீங்க. இது வந்து உங்களுடைய இதை நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்கள் சிந்தனையும் செயலை நீங்கள் மாற்றிக்கிட்டு ஒழுங்காக உங்களுடைய வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும், எங்களுடைய இதுக்கும் நல்லாயிருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன்.